செவன்ஜி தாக்கம் இல்லாமலாம் நான்லாம் கிடையவே கிடையாது. செவன்ஜி பார்த்து தான் சினிமாக்கே வந்தேன். ஸோ என்ன சொல்றீங்க? ரொம்ப லேட்டரா தான் பார்த்தேன் செவன்ஜி. அ பார்க்கும்போது நான் என்னோட லேப்டாப்ல உட்காந்து பார்த்துட்டுருக்கேன். நான் சினிமா அதிகமா எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சது என்னோட 11த் ஸ்டாண்டர்ட், 12த் ஸ்டாண்டர்ட்ல தான். அதுவரைக்கும் ஜஸ்ட் கேடிவி, சன் டிவி அந்த மாரி படங்கள் தான். ம். அதுக்கப்புறம் தான் நான் கம்ப்யூட்டர் வாங்குறேன். நெறையா ஃபாரின் ஃபிலிம்ஸ் டிவிடிஸ்லாம் பார்க்குறேன். அப்பதான் செவன்ஜி பார்க்குறேன். செவன்ஜி பார்த்ததுக்கப்புறம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு நைட் உட்காந்து பார்த்துட்டுருக்கேன். படம் ஓடிட்டே இருக்கு. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கேன். கண்ணெல்லாம் நகர மாட்டேங்குது. கிளைமாக்ஸ் வருது. அனிதா செத்துட்டா. போஸ்ட் கிளைமாக்ஸ் வருது. நான் அழுதுகிட்டே இருக்கேன். எனக்கு ஒரு பாயிண்ட்ல தெரியுது. நினைத்தேன் நினைத்தேன் வருவேன் பாட்டு வருது. காலி. அதான் அழுதுகிட்டே இருக்கேன். தெரியுது ஒரு பாயிண்ட்ல நமக்கு ஹிட் ஆகும்ல. இது படம் தான்டா இவ்வளோனா அழுகாதுடான்னு ஒரு பாயிண்ட் ஹிட் ஆகும்னா, அந்த பாயிண்ட் ஹிட் ஆயிடுச்சு. ஆனா மனசு அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது. ம். கண் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது. அழுதுகிட்டே இருக்கேன். அப்படின்றப்ப இதை பண்ணணும்டா நம்ம. லைக் நம்மள அது ஒண்ணு பண்ணிடுச்சு. இல்ல அது ஏதோ பயங்கர ஜெனுவினான ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன்ல அது. யா. அவ இறந்த பிறகு அந்த படம் வேற ஒரு பீஸ்டா மாறிடுதுன்னு நினைக்கிறேன். ஆமா. இல்ல? அதுவும் யுவன் ஐயோ அவர் ஒண்ணு பண்ணியிருப்பாரு. ம். முத்துக்குமார் லிரிக்ல ஒண்ணு பண்ணியிருப்பாரு. அதனால தான் யுவன் அவங்களுடைய ஃப்ரேம்லாம் இருக்குமா? எனக்கு யுவன் ரொம்ப ஃபேவரட். யுவன் தான் நமக்கு. யுவன் கன்னி.